வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் சும்மா சாதாரணமான ஒண்ணு கிடையாதுங்க. சொல்லப்போனா இது ஒரு மாபெரும் வரலாற்றுச் சம்பவம். ஒரு உண்மையான அரசியல் பூகம்பம். ஆமா, 2026ல நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எப்படி ஒட்டுமொத்த அரசியலையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா அலசப் போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். எடுத்த உடனே இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் பாருங்க. 85.1%. இதுதாங்க இந்த தேர்தல்ல பதிவான வாக்கு சதவீதம். தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றிலேயே இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் நம்பர். வழக்கமா ஓட் போடுறத விட இவ்வளவு பெரிய அளவுல மக்கள் திரண்டு வந்ததே ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான முதல் சிக்னலா அமைஞ்சுது. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்விய கேட்கணும். கடந்த 50 வருஷமா தமிழ்நாட்டுல ரெண்டு பெரிய கட்சிகள் மட்டும்தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு இரும்பு கோட்டைய அரசியலுக்கு புதுசா வந்த ஒரு நடிகர், அவர் ஆரம்பிச்ச கட்சி எப்படி சுக்குநூறா உடைச்செறிஞ்சது? அந்த மேஜிக் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த 50 வருட ஆதிக்கத்தை உடைக்க களத்துல இறங்குன அந்த முக்கிய போட்டியாளர்கள் யார் யாருன்னு முதல்ல பாத்திரலாம். இந்த கூட்டணி கணக்குகள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் பல வருஷமா ஆழமா வேரூன்றி இருக்கிற மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி. ஆனா இந்த ரெண்டு பெரிய கூட்டணிகளுக்கும் நேரெதிரா நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், அதாவது நம்ம டிவிகே, எந்த கூட்டணியும் இல்லாம முற்றிலும் தனித்து நிக்கிறதா எடுத்த அந்த துணிச்சலான முடிவு, அதுதாங்க எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது. ஒரு புது கட்சியா டிவிகேவோட பயணத்தை கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். பிப்ரவரி 2024ல கட்சி தொடங்குறாங்க. செப்டம்பர் 2025ல அவங்களோட முதல் தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப பிரம்மாண்டமா ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நடுவுல சில எதிர்பாராத காரணங்களால பிரச்சாரம் நிறுத்தப்பட்டு மறுபடியும் மார்ச் 2026ல ரொம்ப தீவிரமா தேர்தல் களத்துக்கு திரும்பி வந்தாங்க. ஆனா அவங்களோட இந்த பயணம் அவ்வளோ சுலபமா இல்லங்க. கரூர்ல நடந்த டிவிகே மாநாட்டுல எதிர்பாராத விதமா ஒரு பெரிய கூட்ட நெரிசல் நடந்துருச்சு. இந்த துயரச் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்துட்டாங்க, சுமார் 100 பேருக்கு மேல காயமடைஞ்சாங்க. இதனால பாதுகாப்ப கருத்தில் கொண்டும் உயிரிழந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமாவும் அவங்களோட அரசியல் செயல்பாடுகள் எல்லாமே தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. இந்த சவால்களை எல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில டிவிகேக்கு ஒரு மாபெரும் எழுச்சி வர காரணமா இருந்த அவங்களோட அந்த கேம் சேஞ்சர் திட்டங்கள் பத்தி இப்போ பார்க்கலாம். குறிப்பா பெண்களை மையப்படுத்தி அவங்க கொண்டு வந்த திட்டங்கள். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பணவீக்கத்தையும் விலைவாசி உயர்வையும் அவங்க எப்படி நேரடியாக கையாண்டாங்க அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமா வழங்கப்படும்னு அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தை அறிவிச்சாங்க. சமையல் செலவால கஷ்டப்படுற இல்லரசிகருக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா? அடுத்து கல்வியில அவங்களோட அப்ரோச் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. வறுமையால குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு நின்னுடக்கூடாதுங்கிறதுக்காக காமராஜர் கல்வி உறுதி திட்டம் ஒன்னு கொண்டு வந்தாங்க. அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களோட அம்மாக்களுக்கே வருஷத்துக்கு 15,000 ரூபாயை நேரடியா பேங்க் அக்கவுண்ட்ல போடுற திட்டம் இது. சரி, பொது பாதுகாப்பு விஷயத்துக்கு வருவோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு துளியும் சகிப்புத்தன்மை இல்ல, அதாவது ஜீரோ டாலரன்ஸ்னு சொல்றத உறுதி செய்ய ராணி வேலுநாச்சியார் படைன்னு ஒன்னு அமைச்சாங்க. மாநிலம் முழுக்க சாதாரண உடையில பாடி கேமராக்களோட கூடிய 500 பெண்கள் அடங்கிய சிறப்பு படை இது. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பொண்ணு பிறந்ததுலேருந்து அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்கும் திட்டம் போட்டிருந்தாங்க. பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், கல்யாணத்துக்கு 1 பவுன் தங்கத்தோட பட்டுப்புடவை, ஸ்கூல் மற்றும் ரேஷன் கடைகள்ல இலவச நாப்கின்கள். இது போதாதுன்னு எந்த பேருந்தாக இருந்தாலும் பெண்கள் எங்கும் எப்ப வேணா இலவசமாக பயணிக்கலான்னு ஒரு அதிரடியான அறிவித்து. எக்ஸிட் போல், அதாவது கருத்து கணிப்புகள் எப்படி தப்பு கணக்கு போட்டுச்சு, உண்மையில நடந்த அந்த ஷாக் ஃபேக்டர் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் நிபுணர்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஆளும் கட்சியான மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி அசால்ட்டா 160க்கும் மேற்பட்ட இடங்களை பிடிச்சு ஜெயிச்சிடும்னு தான் எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுச்சு. ஆனா நிஜத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு டிவிகே ஒற்றை பெரும் சக்தியா உருவெடுத்து ஒட்டுமொத்த அரசியல் உலகத்தையே அதிர்ச்சியில உறைய வச்சுட்டாங்க. சரி, இப்போ நாம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்த அந்த மே 4, 2026 வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் நாளோட இறுதி முடிவுகளை பாத்துருவோம். முடிவுகள் ரொம்ப தெளிவா ஒரு தொங்கு சட்டசபைய, அதாவது ஹங் அசெம்பிளிய காட்டுது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. ஆனா டிவிவேக்கே 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியா வந்து நின்னதுதான் ஹைலைட். அதே சமயம் ஆளும் கட்சியான திமுக கூட்டணி 73 இடங்களுக்கும் அதிமுக கூட்டணி வெறும் 53 இடங்களுக்கும் சுருங்கி போச்சு.
இப்போ இந்த வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் கவனிங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 35% வாக்குகளே டிவிகே ஒட்டுமொத்தமா அள்ளியிருக்கு. இது திமுக, அதிமுக 2 கூட்டணிகளை விடவும் அதிகம். இதன் மூலமா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புதிய பிரம்மாங்கமான ஆளுமையா அவங்க தங்களை நிலைநிறுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதை எல்லாத்தையும் விட ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சியான விஷயம் ஒன்னு நடந்துச்சு. பதவியில இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் போட்டியிட்ட சொந்த தொகுதியான குளத்தூர்லயே தோல்விய தழுவினாருங்க. யோசிச்சு பாருங்க, 1996ல ஜெயலலிதா தோற்றத்திற்கு பிறகு ஒரு சிட்டிங் முதலமைச்சர் தன்னோட தொகுதியில தோற்பது இதுதாங்க முதல் முறை. இந்த மாற்றத்தோட ஆழம் எவ்ளோ பெருசு தெரியுமா? முந்தைய அமைச்சரவையில இருந்த 15 முக்கிய அமைச்சர்கள் இந்த தேர்தல்ல தோத்து போனாங்க. அதைவிட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 1967ல இருந்து திமுக, அதிமுகன்னு 2 திராவிட கட்சிகள் மட்டுமே மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த 50 வருஷ சக்கரத்தை முதல் முறையா ஒரு திராவிட கட்சி அல்லாத அமைப்பு உடைச்சு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. கடைசியா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். பல வருஷமா ஒரு கட்சி மெஜாரிட்டியோட ஆட்சி செஞ்ச பழக்கப்பட்ட தமிழ்நாடு இப்போ எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத இந்த புதிய தொங்கு சட்டசபை சூழலை எப்படி எதிர்கொள்ள போகுது? பல கட்சிகள் அதிகாரத்தை பங்கிட்டுக்க போற இந்த புதிய அரசியல் யதார்த்தம் நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தை எந்த பாதையில கொண்டு போகும்? இதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அனாலிசிஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன்.